உடம்பு சரியில்லாமல் இருக்கிற கோபியை பார்க்கறதுக்கு இனியா வராங்க. இனியாவை பாக்கியா கேன்வாஸ் பண்ணுறாங்க. நீ மட்டும் அந்த கல்யாணத்துக்கு அன்றைக்கி ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உனக்கு ஒரு பையனை பார்த்து வச்சுருக்குறோம். அந்த பையனை பார்த்துட்டாவது நீ ஓகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி நைஸாக விட்டு போடுறாங்க. இந்த பையனையும் பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னு நீ சொல்லிட்டீன்னா இன்னும் கோபியோட நிலைமை மோசமாயிடும். அவங்க அப்பாவோட உடல்நிலை என்ன அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எப்படி பக்குவமாக சொல்லணுமோ அந்த மாதிரி பாட்டி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இனியாவுக்கு வேறு வழி தெரியல. சரி, அப்பாவுக்காக நம்ம இதை செய்வோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி, நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சம்மதிக்கிறாங்க. அடுத்த சீனில் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாருமே வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாக்கியா கிட்ட ஈஸ்வரி வான் பண்ணி வைக்கிறாங்க. ஏற்கனவே நடந்த மாதிரி இந்த முறை நடக்கக்கூடாது. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ சிரமப்பட்டுருக்குறோம். நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு எங்கேயாவது ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி விட்றாத அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி வைக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த பிறகு மாப்பிள்ளையோடைய அப்பாவை பார்த்துட்டு பாக்கியா சாக்காயி நிற்கிறாங்க. எதுக்காக சாக்காயி நிற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரெண்டு பேரும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இனியாவை பார்க்க வந்த அந்த பையனும் ரெண்டு பேரும் தனியாக பேசணும் அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. கதவு ஓரத்தில் காது வச்சு ஒட்டு கேட்டுருக்காங்க வழக்கம் போல் பாட்டி. இனியா எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாற்ற போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரே படபடப்போட பாட்டி காதை வச்சு கேட்டுட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ரூம்லேருந்து வெளியே வராங்க. இதை பார்த்துட்டு அப்பாடா, எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இனியா சொல்லியிருக்க மாட்டா, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட கோபியும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த பிரமோ முடியுது.